கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. அது வந்து இல்லை, நான் பெருமைக்காகவோ இல்லை எதுக்காகவோ சொல்ல, ஒரு சார் வந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கும், அப்படியே எல்லாம் கப்சிப்புன்னு அவங்க எல்லா ஒர்க்கும் அந்த இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு பவர், ஒரு சிங்கிள் மேன் அவ்வளோ பவர் வச்சுருக்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுவும் ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்ஸ் சார். மேனேஜ்மெண்ட், ஓவரால் மேனேஜ்மெண்ட் இவ்வளோ பெரிய ஒரு கேம்பஸ் ட்ரைவை கொண்டு வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாகவும் மிகப்பெரிய தேங்க்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு. திருப்பி தயவுசெய்து அடுத்த வருஷத்துக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜூனியர்ஸ் கொண்டு வாங்க. அண்ட் ஐ ஹோப் நாங்களும் கூடிய விரைவில் இங்கேருந்து இந்த இடத்துக்கும் வருவோம். அதுவும் நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் டு ஆல். அண்ட் பிளேஸ்மெண்ட் சாரில் வந்து ஒரு சாரை சொல்லியே ஆகணும், வீரவேல் சார் வந்து அவ்வளோ தூரம் இங்கே வா, நீ இங்கே வா, நீ பிளேஸாக இருந்தாலும் பரவாயில்ல நீ வா, நீ பிளேஸாக இருந்தாலும் பரவாயில்ல நீ வா, அவ்வளோ தூரம் சொல்லிகிட்டே இருந்தார் சார். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸு. அப்புறம் இன்னொரு சார் வந்து அந்த கண்ணாடி போட்ட சார், அவங்க பேர் கூட எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. நான் ஆப்டியூடில் இன்னொரு சார், இந்த சார் ஆப்டியூடில் நான் ரிஜெக்ட் ஆகி வெளியில் போனவனை இல்லை எங்கள் பசங்க இது அவங்கள்ட்ட ஸ்கில் இருக்குது, நீங்கள் ஒரு வாட்டி சான்ஸ் கொடுங்க அவங்களுக்கு கெஞ்சுங்கிற அவசியமே கிடையாது. அவங்க கெஞ்சி எங்களை உள்ளே கொண்டு வந்து இப்போ எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுங்க. தேங்க்ஸ். இல்லை, பட் இங்கே வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நான் இந்த வாரம் வரேன் அப்படின்னா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போய் மேனேஜ்மெண்ட்டை பேசி பிரின்ஸிபல்கிட்ட பேசி எல்லாம் ரெடியாக வைக்கிறதுக்கு we have a team. I request the team on the stage personally. Of course, Principal Sir has introduced, but still. Shivashankari Muthukumaran from IT. Sriram from ECE. Venkateshwaran from CSE. Kaviyarasan from Mechanical. Sundar from Mechanical. And this team, நாங்கெல்லாம் கம்பெனி ட்ரை பண்ணுறது தான் மெயினாக. லைக் வில் கான்சென்ட்ரேட், எந்த கம்பெனி பார்க்கலாம், யாரை பேசலாம், எப்படி எத்தனை ஆஃபர் கேட்கலாம் அப்படிங்கிறதோட என்னோட டியூட்டி வந்து இஸ் லைக் ஃபோக்கஸிங். இவங்க தான் இந்த பையனுக்கு இந்த டீட்டெயில்ஸ் இல்லை, ஐ மீன் லைக் அரியர்ஸ் இருக்குது, கஷ்டப்படுறான், இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க மேடம். இவங்கெல்லாம் பிளேஸ் ஆகாத லிஸ்ட். உங்கள் வேலை முடிஞ்சு நீங்கள் பிளேஸ்மெண்ட் முடிஞ்சு போயிடுவீங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து they'll sit till 9 o'clock to collect the list who were not placed. ஏன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் வந்து 5 நாள் நடந்தது. அந்த 5 நாளில் ஒவ்வொரு நாளும் ஈவினிங் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் வந்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, பிளேஸ் ஆகாதவங்க நாளைக்கு இவங்களுக்கு எந்த சான்ஸ் கிடைக்குமா மேம். திஸ் இஸ் வாட் த டீம் டிட் அண்ட் ஐ am nothing without this team. I congratulate and I wish this team will be with me throughout. And நான் represent பண்ணாத ஒரு person who does 200% of the work within a minute, Ms. Vishnu Priya. And she has joined recently, Professor, Department of ECE. And she straight away joined placement department before getting into ECE department. And ECE you are lucky to have, not only ECE, all the departments are lucky to have her. Any work, நான் 1 hourல எனக்கு மெயில் அனுப்பிடுமா, I am in the company அப்படின்னு நான் சொன்னேன், எனக்கு half an hourல மெயில் வந்துடும். Every data, anything done, perfect, pakka perfect. Which is what making me smooth in bringing out this campus drive, and these people are the department pillars and the college pillars behind this victory. Thank you so much. Personally, I thank everybody. Thank you. In my department, nearly 122 students for 2012 to 16 batch passing out students. 2 sections are there, A section and B section. Both sections have 61 and 61 students. Out of 122, 56 students are nearly get placement. In percentile, 46.2. I'm really proud. 2 students are placed in CTS. I know how to they prepare, especially for aptitude.
Students are getting in placement in tier 1 companies is very, very difficult. Everything depends upon their own preparation. Especially I appreciate Kartika and J. Subhashree. I know how they prepare the interview very efficiently for that, continuously, without sleeping. I know. Thank you to giving the good opportunity for me, to the management and as well as Lalita Ambike ma'am. Good evening on all. First of all, I congrats all the graduates who got the job. இதுக்கு முன்னாடி சொல்லணும்னா பிளேஸ்மெண்ட் செல் அப்படி ஒன்று இருக்குது. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது யூஸ்வலாக ஸ்டாஃப்ஸுங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பிகாஸ் நாங்கள் வி வில் பி கம்மிங் ஹியர் ஹேண்ட்லிங் த சப்ஜெக்ட்ஸ் அண்ட் வில் கோ ஹோம். ஸோ இந்த இயர் வந்து ஒரு புது டீம் ஃபார்ம் பண்ணாங்க. இட் வாஸ் அ நியூ அப்ரோச். எல்லோரையும் எடுத்து ஒரு வாலண்டியர்ஸ் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி என்ன, ஹவு டு அப்ரோச் த ஸ்டூடெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரீஸை பற்றி எப்படி எஜுகேட் பண்ணணும், அது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பீங்க, ஏன்னா சார் நம்ம காலேஜில் பிளேஸ்மெண்ட் அந்தளவுக்கு இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் கம்பேர் பண்ணுவீங்க, சாஸ்திரா வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, சாஸ்திராவில் எந்தளவுக்கு பிளேஸ்மெண்ட் செலவு பண்ணுறாங்க அது வந்து ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருது. பட் இங்கே நம்ம அந்தளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து எதுவும் பெரிய அமௌண்ட் வாங்குறது இல்லை. எதுக்கு நான் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்னால பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி எந்தளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு போய் பிளேஸ்மெண்ட் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஜூனியர்ஸுக்கு யூ ஹாவ் டு கிவ் த கான்ஃபிடென்ட். பிளேஸ்மெண்ட் செல்லில் வந்து ஃபுல் ஃபெய்த் வச்சு நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங் எல்லாத்தையுமே கொஞ்சம் அண்டர்கோ பண்ணி உங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு 100% பிளேஸ்மெண்ட் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ரைட்? ஸோ திஸ் இஸ் அ ட்ரீம் ஆஃப் த பிளேஸ்மெண்ட் செல் அண்ட் ஹோப்ஃபுல்லி வி வில் அச்சீவ் தட் வெரி இன் அ நியர் ஃபியூச்சர். ஸோ தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். First of all, I wish to all the best to your graduates and congrats your future life. நான் ரெண்டே பாயிண்ட் தான் சொல்ல விரும்புகிறேன். இப்போது எல்லோரும் சொன்னாங்க, தேங்க்ஸ் பண்ணீங்க, எல்லா மேனேஜ்மெண்ட் எல்லாம் பசங்கள்லாம் சொன்னோம், ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் கம்பெனி எங்கள்கிட்ட ரெண்டே ரெக்வஸ்ட் தான் வச்சாங்க. என்ன வச்சாங்கன்னா, சார் நான் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ரெக்வஸ்ட்டுக்கு நாங்கள் ஆஃபர் தரோம், வந்து பசங்க ஜாயின் பண்ணணும், கண்டிப்பாக எங்களுக்கு கேரண்டி கொடுங்க. ஏன் ரீசன்னா, இப்போ ஒரு ஹச்ஆர் வராங்கன்னா அவங்களுக்கு ஸோ மணி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஒரு 25 மெம்பர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. 25 மெம்பர்ஸும் வந்து ஜாயின் பண்ணால் தான் அவங்களுக்கு அவங்க போய் இன்டர்வியூ பண்ணுறதுக்கான ப்ராசஸ்க்கான 100% எஃபிஷியன்ட் அவங்கள கம்பெனியில் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி ரெக்கமெண்ட் இருக்கும், என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் அது சார், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இவ்வளோ ஹடில்ஸ் இருக்குது சார், அதனால் நான் போக முடியல சார், ஒரு தயவு செஞ்சு இந்த ஒரு சின்ன ரீசன் சொல்லிடாதீங்க. ஏன்னா நாங்கள் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணோமோ அதை தாண்டி கம்பெனி எங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. என்ன ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரியாக வரணும் சார். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்போது நம்ம இதில் 10 கம்பெனிஸ் வந்துருக்காங்கன்னா 10 கம்பெனிஸும் நீங்கள் வேலை கொடுத்துருக்காங்கன்னா இதை நீங்கள் போய் ரீச் ஆகி சரியாக ஒர்க் பண்ணால் தான் நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து நம்ம ஜூனியருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. இல்லைனா இந்த வாட்டி இப்போ ஆல்செக் வந்தாங்க, நீ போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அரசுக்கு நம்ம எவ்வளோ கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அதனால் ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடென்டி கார்டு கொடுத்துருக்காங்க. சார் நிறைய சொன்னாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, வேலைங்கிறது வந்து நம்ம வந்து எப்படி லேர்ன் பண்ணிக்கிறோம், எதை பற்றிங்கிறதா இருக்குது. அதனால் போய் ஒர்க் பண்ணி அதோட அனுபவத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கஷ்டமாக கஷ்டமானு புரிஞ்சிக்கணும். என் ஃப்ரெண்ட் அதை சொன்னான் சார், இதை சொன்னான் சார், அங்கே அந்த கஷ்டம் இருக்குது சார்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு பிளைண்ட்லெஸ் இன்ஜினியருக்கான குவாலிட்டி கிடையாது. தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஒரு ஆஃபர் வாங்கியிருக்கோம், அந்த ஆஃபரில் போய் கம்பெனியில் பார்க்கணும், அங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு ஃபியூச்சரில் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்து அதில் நம்ம எப்படி இம்ப்ரூவ் ஆகலான்னு பார்க்குறது நம்மளோட புத்திசாலித்தனம். ஓகேவா? அது கொஞ்சம் கீப்பப் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் ஜாயின் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு ஐடியா சொல்கிறேன், இன்னொரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னென்னா, என்னோடய பர்சனல் லைஃப்பில் நடந்தது. இப்போ நான் 2006 இங்கே முடித்தேன். ஐ ஆம் த அலுமினி ஆஃப் காலேஜ். ஓகேவா? எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 15 வருஷத்தில் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குது உங்களை விட எனக்கு நல்லா தெரியும் காலேஜ். இப்போ 2006 நம்ம சரௌண்டிங்கில் என்ன பிளேஸ்மெண்ட்டுங்கிற ஒரு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது, ஒரு 2-3 காலேஜ் தவிர. ஃபஸ்ட் டைம் நம்ம சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிளேஸ்மெண்ட் பண்ணது நம்ம காலேஜ் தான். இது வந்து நான் சொல்கிறது இதுக்கு விருப்பத்துக்காக சொல்ல, உங்களுக்கே தெரியும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், நியரஸ்ட் காலேஜில் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். எதுக்கு சொல்லனா, நான் 2006 எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. இதுமாரி எங்கள் சத்தீஸ்கரில் பிலாஸ்பூரில் NTPC தெர்மல் பவர் பிளான்ட்டில் ஒரு வேலை இருக்குது, சைட் இன்ஜினியர் வேலைன்னு. எனக்கு ஒரு ஃபோன் கால் தான் வந்துச்சு.
அங்கே யார் இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் போனேன், ட்ரெயின் ஏறி போய் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, எதுவுமே தெரியாது. யாரோ ஒருத்தவங்க சத்தீஸ்கரில் வேலை இருக்குன்னு சொன்னாங்க. 2500 கிலோமீட்டர் தாண்டி ஒரு வேலை இருக்குன்னு சொல்லும்போது அப்போ அந்த வேலையோட கஷ்டங்கள் தெரிஞ்சுது. ஒரு 3 மாதம் வேலை இல்லைன்னா அந்த வேலை எப்படி இருக்கும், அந்த மனஸ்தாபம். அப்போ போய் நாங்கள் வேலை செஞ்சு நாங்கள் அடுத்தது லெவலில் டெவலப் பண்ணிக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு நாங்கள் ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்கோம். எங்களுக்கு டெஸ்டினேஷனே தெரியாமல் போனோம். பட் உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு டெஸ்டினேஷன் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துக்கு போ, உனக்கு ஒரு வேலை இருக்குது. அதை தக்க வச்சுக்கிறதும் தக்க வச்சுக்காதும் இன்னும் ஒரு ஹேண்ட் தக்க வச்சுப்பீங்க நம்புகிறேன். நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஜூனியர்ஸ்க்கு சொல்லுங்கள், ஓகேவா? ஜூனியர்ஸ்ட்டு போய் நல்லா ஃபீட்பேக் பண்ணாங்க, பிளேஸ்மெண்ட் நல்லா ஆக்டிவேட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன சொல்லணும் அவங்கள்ட்டனா, பிளேஸ்மெண்ட் வாங்கி தருவாங்கன்னு சொல்லாதீங்க. பிளேஸ்மெண்ட்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, என்னென்ன ட்ராபேக்ஸ் எங்கள்கிட்ட இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? 4 நாள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க. உங்கள்கிட்ட என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நெகோஷியேட் ஆனீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும், வெளில சொல்ல வேணாம். பட் அது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக, ஃப்ரெண்டாக, உங்கள் ஜூனியராக, உங்கள் தம்பிங்கள்ட்ட எப்போ இதெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க, இன்னும் நிறைய கம்பெனிஸ் வரணும்னா இவ்வளோ பெர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அப்படிலாம் சொல்லி அவங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் என்கரேஜ் ஆக மாட்டாங்க. அது எங்களோட டியூட்டிஸ் நாங்கள் சொல்லுவோம். பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பசங்க கேட்பாங்க, வர ஜூனியர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதை பண்ணி நீங்களும் நல்ல வாழ்க்கை செட்டில் ஆகி அந்த பசங்களுக்கு நல்ல ஒரு கைட்னஸ் கொடுப்பீங்கன்னு நம்பி விடைபெறேன். நன்றி, தேங்க்ஸ். Ganesh, thanks for coming, sir. And before I start my speech, இங்கே உட்காந்துருக்க நிறைய பேர், மோஸ்ட்லி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், யாருமே கடந்த ஒரு மாதமாக சன்ஷைனே பார்த்துருக்க மாட்டோம். கரெக்டாக? இல்லை. ஸோ இதுக்கப்புறமாவது கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சி படிக்கிறத விட இதுக்கப்புறம் சீக்கிரமாக எழுந்துச்சி நம்ம வேலைக்கு போக போகிறோம். ஸோ நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் கூட போகலாம். ஸோ இதுக்கப்புறம் சன்ஷைன் பார்க்காத வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ உங்கள் ஃபீல்டை பொறுத்து இருக்குது. ஸோ எனக்கு இந்த காலேஜில் நடந்த ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும், கொஞ்சம் நெகட்டிவ். என்னை பொறுத்தவரை எனக்கு பாசிட்டிவ், அது மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். நான் வந்து சாரி நான் வந்து ட்ரிபிள் டொமைன் பேஸ் பண்ணுவேன். நான் செகண்ட் இயர் இருக்கிறப்ப எனக்கு வேறு ஒரு டொமைனில் ஒரு சிம்போசியம் ஒரு கால் வந்தது. ஸோ அந்த காலில் எனக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அந்த டொமைன் போய் கற்றுக்கணும் அப்படின்ட்டு நான் போய் பர்மிஷன் கேட்டப்போ, இட் இஸ் நாட் யுவர் டொமைன், ஸோ யூ ஷுட் நாட் கோ ஃபார் தட் சிம்போசியம், லைக் தட் தே புட் எ பேரிகேட் ஃபார் மை ட்ரீம். ஸோ எனக்கு கொஞ்சம் ஆசை இருந்தது. சரி மீறி தான் போய் பார்ப்போமே அப்படின்னு ஓடி வாங்கலை, லீவ் போட்டு நான் போய் அந்த சிம்போசியம், தட் மீன்ஸ் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணி அந்த ஒரு 2 days ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த டொமைனில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த டொமைனை பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஆஃபர், ஸோ என்னோடய ரிலேஷன் சைஸில் நிறையா சைடு ஆஃபர் வருது. தட் மீன்ஸ் கோர் டொமைன், என்னோட எலக்ட்ரிக்கல் நிறைய ஆஃபர் வருது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆஃபர். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கேரி ஃபார்வர்ட், தட் மீன்ஸ் ஃபார்வர்ட் மை ஆஃபர் டு மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் என்னென்ன ஆஃபர் வருதோ அது எல்லாமே ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிடுவான். ஏன்னா எனக்கு அது தேவையில்லை. எனக்கு படித்தது எலக்ட்ரிக்கல், பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளது வேறு ஒரு டொமைன். ஸோ நான் வேலைக்குன்னு போனால் அந்த டொமைனுக்கு தான் போவேன். ஸோ அதுக்கு உள்ளான எல்லா ஒரு ப்ரீ-ப்ரொடக்ஷன் ப்ராசஸும் நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கும். ஸோ அதேமாரி தான் நீங்கள் எந்த டொமைனில் போகிறீங்கிறத நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணணும். சும்மா ட்ரிபிள் படிச்சுட்டா, ட்ரிபிள்லாம் கோர் ஜாப் மட்டும்தான் அப்படி கிடையாது. மெக்கானிக்கல்லாம் கோர் ஜாப் மட்டும்தான். சிஎஸ்சி படிச்சிருந்தா கம்ப்யூட்டர் முன்னாடி தான் உட்காரணும் அப்படின்னா இல்லை. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது. ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டொமைனில் வேலைங்கிறது கன்ஃபார்ம். ஸோ அது வரையும் நீங்கள் வேறு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, மோஸ்ட்லி இப்போ உள்ளவங்க யாருமே ரிலேஷன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டீங்க. கரெக்டாக? போனால் எல்லாம் கேட்பாங்க, தம்பி முடிச்சிட்டியா, என்ன பண்ணுற, நான் அங்கே ஒரு வேலை இருக்குது, இங்கே ஒரு வேலை. சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட சொன்னாங்க, டவர் ஏறுற வேலை இருக்குது போறியார், நிறுத்து, நான் உன்ட்ட வேலை கேட்டேனா, எனக்கு தெரியும் என்ன வேலைக்கு போகணுன்னு. ஸோ அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை, அந்த அளவுக்கு அரசு இன்ஜினியரிங் காலேஜ் நான் முட்டாளாக ஆக்கலை. ஸோ ஓரளவு எனக்கு நாலேஜ் இருக்குது, எனக்கு தெரியும் எங்கே போகணுன்னு. நீ நிறுத்து, உன்கிட்ட வேலைக்குன்னு நான் வந்து கேட்டேனா. ஸோ அந்தமாரி நீங்கள் தைரியமாக நான் பேசினேன்னா எனக்கு வேலை கிடைக்கும் தைரியம் இருக்குது. நான் எந்த ஃபீல்டில் போகிறேனோ அந்த ஃபீல்டில் எனக்கு நாலேஜ் இருக்குது, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஒன்றுமே தெரியாமல் இந்தமாரி ரிலேஷன்கிட்ட நீங்கள் வாய்ஸ் விடால பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 வருஷம் கழிச்சு இன்னொரு ஃபங்க்ஷனில் நீங்கள் வேலை இல்லாமல் நிற்பீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் எங்கே ஃபீல்டில் போகணுமோ இப்போயே தயார் பண்ணிக்கோங்க. சில பேர் இது வரையும் கூட யோசிப்பாமல் இருப்பீங்க. நோ ப்ராப்ளம், இன்னும் நம்மளுக்கு 6 months இருக்குது. 6 months வரையும் வி ஆர் ஃப்ரெஷர். 6 monthsக்கு அப்புறம் நம்மளோட எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு. ஸோ 6 monthsக்குள்ளே உங்களோட ப்ரொஃபஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா சம்பளம் தராங்களே அப்படின்னு ஏதோ ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே போயிடாதீங்க. ஸோ ஐ எம் வெரி ஒன்லி வி ஆர் ஆல் வெரி அன்லக்கி ஃபார் பீங் எ ஃபைனல் இயர். பிகாஸ் இப்போ நம்ம இந்த காலேஜில் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணியிருந்தோமா நம்மளோட ஃப்யூச்சர் 4 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப பிரைட்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லலிதாம்பிகை மேடம், நான் அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ சரி என்ன இவங்க பிளேஸ்மெண்ட் கொடுத்துட போகிறாங்க, இதுக்கு முன்னாடி உள்ள அதே பிளேஸ்மெண்ட் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சேன். சாரி மேம். ஸோ அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுக்கு எவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்குது, அவங்க அதாவது அவங்களோட ஹெச்ஆர் ஃபீல்டில் அவங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறாங்க. ஸோ எங்கள்கிட்ட உள்ள லேக் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ எங்களுக்கு ஏற்ற மாரி கம்பெனி கொண்டு வந்தோம்.
ஸோ இப்போ உள்ள ஃப்ரெஷர்ஸ் இப்போ வரவங்க கண்டிப்பாக 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட ஈக்குவாலிட்டியில் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளை விட வெல் பீயிங் வெல் ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய கம்பெனினா இங்கே வரும். ஸோ நம்ம காலேஜ் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அலுமினி மீட்டிங் வருவானா என்னன்னு தெரில, அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்தளவுக்கு கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா எங்களோட ஜூனியர்ஸ் தே கேன் பெர்ஃபார்ம் வெல் இன் தி கேம்பஸ் இன்டர்வியூ டைப்ஸ் அண்ட் தே கேன் மோஸ்ட் ஷைன் வெல் அபவுட் அவர் பக்கத்தில் உள்ள காலேஜை விட நம்ம எல்லாமே யூனிவர்சிட்டினா கூட இருக்குது பக்கத்தில். ஸோ அதை விட நம்ம நல்லாவே ஷைன் பண்ணலாம். ஸோ ஒன் மோர் திங், லலிதா மிகி மேம்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். அண்ட் தென் எங்களோட HOD சார், ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் HOD சார் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருந்தா எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ படிக்கிற ஃபைனல் இயர் எல்லாமே நல்ல பொசிஷனுக்கு இருப்போம். ஏன்னா அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் வைஸ் வந்து எல்லா HODயுமே சூப்பர் தான். பட் அவரை நான் எப்படி பார்ப்பேன்னா ஒரு சொல்யூஷன் ஃபைண்டராக பார்ப்பேன். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் நீங்கள் பெரிய ப்ராப்ளம் எடுத்துகிட்டு போனாலும் சரி, இது அங்கே கொண்டு போகிறது கீழே கொண்டு போகிறது அது எதுவுமே இருக்காது. அவரே கிளியர் அண்ட் கட்டாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பார். ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஒன்லி mostly wanted for the MNCs. So you should find a solution for a problem, not to create another solution for another problem for a solution, to create a solution. நீங்கள் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், இன்னொரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த வகையில் எங்கள் HOD சார், we are very lucky to have a HOD சார் like that. And then கண்டிப்பாக சொல்லி ஆகணும் பிரின்சிபல் சார். ஸோ 7 செம்மா நீங்கள் எங்கே இருந்தீங்க சார்? ஏன் கடைசி செம் மட்டும் எங்களுக்கு வரீங்க? இந்த 6 செம் இந்த ஒரு 4 மாதம் மட்டும் நீங்கள் வராமல் இருந்தால் நம்ம நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம காலேஜ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜோட 3 ப்ராஜெக்ட் இருக்குது. அது இல்லாமல் 3 ப்ராஜெக்ட் இல்லாமல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு இன்னோவேட்டிவ் அண்ட் இன்வென்டர் ப்ராஜெக்ட்னா நிறையா இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெயின் ரோல் வந்து நம்ம பிரின்சிபால் சார்ட்ட இருக்குது. ஸோ அது மறக்க முடியாது. ஏன்னா எங்கள் கிளாஸில் ஒரு பையனோட ப்ராஜெக்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு அவர் ரொம்ப பெரிய ரோல் பண்ணார். ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அவர் மேனேஜ்மெண்ட், chairman sir, vice chairman sir, and vice principal sir, auditor sir, advisor sir, all of them, and those who are coming from long way to join in this function, parents, my friends. So வாய்ப்பு இருந்தால் அடுத்த அலுமினி கிராஜுவேஷன் டேஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் லாட். அனைவருக்கும் வணக்கம். இந்த கேம்பஸ் டிரைவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்கன்னாக்கா அதுக்கு மெயின் காரணமாக இருக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தாக்கா லலிதாம்பிகை மேடம் தான். பிகாஸ் ஃபேஸிங் த லாட் ஆஃப் ஹடல்ஸ், ஒரு ஹடல்ஸ் இல்லை நிறைய ஹடல்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சொல்கிற ஃபீட்பேக் சொல்கிறது என்னன்னாக்கா இது ஒரு சின்ன கம்பெனி இதேமாரி ஒரு கிரியேட்டிவிட்டியை வந்து யார்கிட்ட க்ரியேட் பண்ணி விட்டாங்கனாக்கா ஸ்டூடெண்ட்டை க்ரியேட் பண்ணி விட்டாங்க. பட் அதை எல்லாத்தையும் நாங்கள் என்ன செஞ்சோம்னாக்கா ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக தான் ஸ்டூடெண்ட்கிட்ட கொண்டு போனோம். எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு பெரிய ஆஃபர் கிடையாது, ஒரு சின்ன ஆஃபர். இது ஒரு கீ தான், நம்ம சக்ஸஸ்க்கான ஒரு கீ. இந்த கீயை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ தூரத்துக்கு மேலே போகிறோங்கிறது தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ அந்த ஆஃபரை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கிடைச்ச ஆஃபரை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதும் சரி, அது அன்சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ காலேஜில் படித்த வரைக்கும் நமக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் கொடுப்பாங்க. என்ன ரீசன்னாக்கா we are paying the money to the college. பட் கம்பெனியில் இதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு ஹாப்பினஸ் இதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் they are paying the money to us. நமக்கு அவங்க பணம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக நமக்குன்னு சில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எந்த சூழ்நிலையும் மறக்கக்கூடாது. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் ஃபார் த பிரைட் ஃப்யூச்சர். இப்போ தான் ஜாயின் பண்ணேன் காலேஜில். ஃபஸ்ட்டு வந்ததும் எனக்கும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் அப்புறம் எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது. என்னோடய மேம் சொன்ன ஒர்க்கெலாம் என்னால் கரெக்டாக பண்ண முடிஞ்சுது. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் எனக்கும் கொஞ்சம் நம்மளால் பண்ண முடியுமா அப்படிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானாக அவங்க சொல்கிறத வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் என்ன இந்த ஒர்க் பண்ணுறீங்க அந்த ஒர்க்லாம் பண்ணுறீங்கன்னு. ஸோ ஒரு ஜாப்க்குன்னு வந்துட்டால் இதை மட்டும்தான் பண்ணுவேன் அதை மட்டும்தான் பண்ணுவேன்னு நினைக்கல. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம பண்ணணும், எதுலேயுமே எல்லாத்துலேயும் நம்மளோட பெஸ்ட்டை காட்டணும் அப்படின்னு தான் நினச்சி எல்லா ஒர்க்கையும் நான் பண்ணேன். ஸோ அதேமாரி நீங்களும் உங்களோட ஜாபில் பண்ணிங்கன்னா நல்லா வருவீங்க ஃப்யூச்சரில். என்ன சொல்கிறதுனே தெரியல. பிகாஸ் எல்லாத்தையுமே இவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு லலிதா மேம் தூங்குவாளான்னு தெரியல. எனக்கு நைட்டு புகழ்ச்சி மூட்டையை தூக்கி அப்படியே வச்சிட்டோம் அவங்க மேலே.
எனிவே கங்க்ராட்ஸ் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் who have got placed in this campus drive. நல்லா ஒர்க் பண்ணுங்கள், நல்ல பெரிய ஆளாக வாங்க, திருப்பி காலேஜுக்கு வாங்க, உங்களால் முடிஞ்சதை காலேஜுக்கு செய்யுங்க. பிகாஸ் யூ ஆர் த ரோல் மாடல் ஃபார் த ஜூனியர்ஸ். தேங்க்ஸ். இப்போ விஷ்ணுபிரியா மேம் இருக்கிற பொசிஷனில் தான் என்னுடைய ஒய்ஃப் இங்கே ஒர்க் பண்ணாங்க டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக. ஸோ அப்போ வந்து புதுசாக ஒரு ஹெச்ஆர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு நாங்கள் வீட்டில் எப்போயாவது பேசிப்போம் அஃபிஷியலாக. அப்போ நான் கேட்குறப்ப புதுசாக ஒரு ஹெச்ஆர் வந்திருக்காங்க, எப்படி இருக்காங்க, உன்னால் மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப சிஸ்டர் மாதிரி பேசுகிறாங்க சார், ரொம்ப இதாக பேசுகிறாங்க, எந்த ஒர்க்கையும் ஹார்டாக வாங்குறதில்ல, ஒரு ஃபோன் கால் பண்ணுவாங்க, இந்த மெயில் அனுப்பிடுமா, இந்த டேட்டா கொடுத்துருங்கம்மா, நான் கம்பெனியில் இருக்கேம்பாங்க, சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ண மாட்டாங்க, நான் மெயில் அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் லலிதாம்பிகை மேம்கிட்ட இருக்கும். அது ரொம்ப பிடிச்ச விஷயம், அதனால தான் அவங்களால ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பர்சனல் ப்ராப்ளமால் அவங்களால கண்டினியூ பண்ண முடியல இந்த சர்வீஸில். அண்டு நான் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டராக ஆகிறப்ப ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. பட் அந்த டைமில் எனக்கும் அதே பர்சனல் ப்ராப்ளத்தால் அதில் நான் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இருக்க முடியல. பட் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ 2016 பாஸ்ட் அவுட் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் 25 பேரில் 21 பேர் பிளேஸ்டாக இருக்காங்க அப்படின்னாக்கா அதுக்கு லலிதாம்பிகை மேம் தான் முக்கியமான காரணம். அதில் எஸ்பெஷலி 2 கேர்ள்ஸ், ஆர் கார்த்திகா அண்ட் ஆர் ஸ்ரீகௌரி அப்படிங்கிறவங்க சிடிஎஸில் பிளேஸ்